Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். எஸ்ஏபியின் மலர்கின்ற பருவத்தில் அத்தியாயம் 10. சாயந்தரம் மணியின் கிணுகிணுப்பை தொடர்ந்து ரோஜா, மாதுளை, செவ்வந்தி, நீலாம்பரம், மரு, பவளமல்லி போன்ற வண்ணப்பூக்களும் இலைகளும் அள்ளி எறியப்பட்டாற்போல் கல்லூரி மாணவிகள் பரபரவென்று வெளியேறிக் கொண்டிருக்க, நவமணியை இன்னும் காணாமல் பூபதி வீட்டு டிரைவர் கார் அருகே காத்து கொண்டிருந்தார். அவளை வீட்டில் கொண்டு போய் இறக்கிவிட்ட பின் எஜமானரை அழைத்து வர அந்த காரை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். பெரிய வண்டி பென்ஸ் சர்வீஸிலிருந்து இன்னும் வரவில்லை. முன் கதவு பிடியில் வைத்தபடி நின்றிருந்த காரோட்டி சாவகாசமாக உரையாடியபடி வந்து கொண்டிருந்த அந்த இருவரின் தோற்றத்தை எட்டத்தில் கண்டதும் தனக்குத்தானே ஏதோ முணுமுணுத்து கொண்டார். நவமணி மீது தப்பில்லை, கெடுப்பதெல்லாம் அதன் சிநேகதிதான். காலேஜ் விட்டார்களா, வீட்டுக்கு போனோமா என்றில்லாமல் வளவள என்று பேச்சென்ன வேண்டியிருக்கு. பேச்சு எரிச்சலாக வந்தது அவருக்கு. ஆனால் உண்மையில் மற்ற நாளில் எப்படி இருந்தாலும் அன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நவமணி தான் குற்றவாளி என்பது அவருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. ஏன் பிரீத், அத்தை சௌக்கியமாக இருக்காங்களா? கடிதம் ஏதோ வந்ததா? வகுப்பை விட்டு புறப்படும் போது அவள் தான் கேட்டாள். எந்த அத்தையை சொல்கிற நீ என்றாள் பிரீத். உனக்கு வண்டி கணக்கில் அத்தனை இருப்பாங்க போல இருக்கு, அப்படித்தானே? வண்டி கணக்கில் என்று நவமணி சொன்னது பிரீத்துக்கு வேடிக்கையாகப்பட்டது. சந்தேகம் இல்லாமல் என்று சொல்வதோடு நின்றுவிடவில்லை. அவள் கையில் வைத்திருந்த புத்தக கட்டில் தாளம் போட்டபடி அல்லா அல்லா மெட்டில் நீ நீ இல்லாத இடமே இல்லை அத்தை அத்தை என்று பாட வேற ஆரம்பித்து விட்டால், மறுநாள் காலை வரையில் விடுதலை என்ற உற்சாகத்துடன் வெளியேறி கொண்டிருந்த மாணவிகள் ஒரு வினாடி நின்று திரும்பி பார்ப்பதை கண்டதும் அவள் கையில் ஒரு கிள்ளு வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது நவமணிக்கு. என்று பல்லிடுக்கில் வேகமாக காற்றை இழுத்த பிரீத் முகத்தை கடுகடு என்று வைத்துக்கொண்டு குரங்கு என்றாள் கோபமாக. படிகளில் இறங்கிக் கொண்டிருந்த நவமணியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. கூட்டம் கலைந்ததும் அந்த முகபாவத்தை மறுபடியும் கண்டு ரசிக்க வேண்டும் என்ற ஆசையால் உந்தப்பட்டவளாய், ப்ளீஸ் பிரீத், குரங்குன்னு இன்னொரு தடவை சொல்ல என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். முடியாது போ என்றாள் பிரீத். கிள்ளுவதையும் கிள்ளிட்டு இது வேறையா? புன்னகை செய்தபடி, வேணும்னா பதிலுக்கு என்ன கிள்ளிடு இந்தா என்று நவமணி கையை நீட்டினாள். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்று பிரீத் அவளது வேண்டுகோளை நிறைவேற்றும் பொருட்டு பழையபடி புருவங்களை நெறித்தவாறு குரங்கு என்று சொல்லி பார்த்தாள். நடிப்பு திருப்திகரமாக அமையவில்லை. அது போட்டும், ஹைதராபாத்தில் இருக்காங்களே குஞ்சம்மாத்த, அவங்கள பற்றி தான் கேட்டேன் என்றாள் நவமணி. சௌக்கியமாக இருக்காங்களாம், உன்னை பற்றி விசாரித்து எழுதியிருந்தாங்க. ரொம்ப நல்லவங்க, சென்னைக்கு வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். கண்டிப்பாக. மரத்தடியில் நிறுத்தப்பட்டிருந்த காரை நோக்கி இருவரும் நடக்கலானார்கள். ஹைதராபாத் ட்ரிப் ரொம்ப ஜோராக இருந்தது இல்லையா பிரீத் என்றாள் நவமணி சற்றே ஏக்கம் துணிக்கும் குரலில். பிரீத் அவளது தோள் மீது கை போட்டபடி, ஃபோட்டோக்கள் எல்லாம் உதிரியாகவே இருக்கின்றன, ஒரு லீவு நாளில் உட்காந்து எல்லாத்தையும் ஒழுங்காக ஆல்பத்தில் ஒட்டி வைக்கணும் என்றாள். 10 நாள் போனதே தெரியல, என்னவோ கூண்டிலிருந்து விடுபட்டா போல ஒரு குதூகலம் என்றாள் நவமணி. இங்கே யாரும் உன்னை அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி பிரீத் பரிகாசம் செய்தாள். அப்படி இல்லை பிரீத், அங்கே எவ்வளோ சுற்றினோம், எத்தனை புதிய இடங்களை பார்த்தோம். நாம் யார் என்று பிறருக்கு தெரியாது, அவர்கள் யார் என்று நமக்கு தெரியாது. அந்த நினைப்பே ஒரு வகையான சுதந்திரத்தை கொடுத்தது. வேர்க்கடலை உரித்து வாயில் போட்டுக்கொண்டு கடைத்தெருவில் சுற்றினோம். இங்கே முடியுமா? பந்தயம் கட்டுறியா? வேர்க்கடலை குறிச்சிட்டு நான் மவுண்ட் ரோடில் சுற்றி வரேன். சே, உன்னை சொல்லலை என்றாள் நவமணி. அப்புறம் சைக்கிள் ரிக்ஷா, ஆட்டோ ரிக்ஷா எது கிடைக்கிறதோ அதில் ஏறிக்கிட்டோம். இங்கே விடுவாங்களா? அவள் உள்ளத்தில் இருந்த ஆதங்கத்தை புரிந்து கொண்ட பிரீத், இன்றைக்கி பஸ்ஸில் உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன், அவ்வளோதானே? வேண்டாம் பிரீத், சும்மா சேஞ்சுக்கு தானே, வா, கார் வந்திருக்குதே, அதை நான் சமாளிக்கிறேன். தேர்நிலைக்கு திரும்பிய மாதிரி ஒரு வழியாக வந்து சேர்ந்தார்களே என்று கதவை திறந்து வைத்து கொண்டிருந்து தயாராக இருந்த காரோட்டியிடம், டிரைவர், எங்களுக்கு மீட்டிங் ஒன்று இருக்குது, வெயிட் பண்ணுங்கிறீங்க, 6 மணியாக முடியறதுக்கு 6:30 கூட ஆகலாம் என்று அதை விவரித்தாள் பிரீத். டிரைவர், சின்னம்மாவை வீட்டில் விட்டுட்டு எஜமானருக்கு எடுத்துக்கிட்டு போகணுமே, வேறு வண்டி இல்லை என்றாள். அப்படின்னால ஒன்று செய்ய என்றாள் பிரீத். ஆஃபீஸ் போய் ஐயாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு போ, நாங்கள் சிவகாமி வீட்டில் காரில் வந்துடுறோம். டிரைவர் காரை எடுத்து சென்றதும், சிவகாமியா, யார் பிரீத் அது என்றாள் நவமணி. பல்லவனின் காதலி என்றாள் அவள். சென்னை நகர பஸ்களில் பிரயாணம் செய்திராவிட்டாலும் உச்சி நேரங்களில் அவற்றில் இடம் பிடிப்பதற்காக நடக்கும் போராட்டங்களையும், மேலும் 2 பேர் தொற்றிக்கொண்டால் கவிழ்ந்தாலும் கவிழ்ந்துவிடும் என்று அஞ்சக்கூடிய வகை சில பஸ்கள் ஒரு பக்கம் சாய்ந்தபடி நகர்வதையும் அவள் பார்த்திருக்கிறாள். ஹைதராபாத்தில் பெண்களுக்கு என்று பிரத்யேகமாக தரப்படும் சலுகைகள் சென்னையில் கிடையாது என்று அவளுக்கு தெரியும்.
ஸ்டாப்பிங் நெருங்கியதும் அவள் சற்று பின்வாங்க ஆரம்பித்தாள். ஏன் பிரீத், கூட்டமாக இருக்கும் போல இருக்க? அவள் கண்கள் சற்று மிரட்சி தோன்றலாயிற்று. இடித்துக்கொண்டு ஏறுவதுன்னா நான் வரல, நான் இருக்கேன் வா என்று தைரியம் சொன்னாள் பிரீத். அவங்க ஒரு இடி இடித்தாங்கன்னா நாம் 2 இடி இடித்தா போச்சு. கல்லூரிக்கு திரும்பி சென்று கார் வரும் வரைக்கும் காத்திருப்பதை புத்திசாலித்தனம் என்ற முடிவுக்கு நவமணி வரவிருந்த நேரத்தில் வேறு பாதைகளில் செல்லக்கூடிய பஸ்கள் சில ஒன்றன் பின் ஒன்றாக வரலாயின. அவற்றில் பலர் ஏறி சென்ற பின்னர் ஸ்டாப்பிங்கில் எஞ்சியிருந்தவர்கள் சொற்ப பேர்தான். பயந்து நடுங்கினியே பாரு, 5-6 பேர் தான் இருக்கோம் என்று அவளை இடித்தாள் பிரீத். நவமணி பதில் ஒன்று சொல்லாவிட்டாலும் அவள் உள்ளத்தில் இருந்த கலக்கம் நீங்கிவிட்டது என்பதை அவளது புன்னகை எடுத்து காட்டிற்று. பஸ்ஸில் பிரயாணம் செய்யப்போகும் நூதன அனுபவத்தை அவள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு முறை ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போய்விட்டு பரீட்சை எழுவதற்காக உடனே திரும்ப வேண்டிய கட்டாயம் நேர்ந்தபோது சென்னையிலிருந்து மதுரைக்கு அவள் விமானத்தில் போய்விட்டு வந்தது உண்டு. அப்போது கூட அவள் மனத்தில் இவ்வளவு இனிமையான பரபரப்பு ஏற்பட்டதில்லை. உடன் நின்றிருந்தவர்கள் அவள் நிமிர்ந்து பார்க்காவிட்டாலும் அவர்களுடைய உரையாடல்கள் அவள் காதில் விழுந்து கொண்டிருந்தன. பிரீத் இடையிடையே சொல்லி வந்ததற்கு பொருத்தமான பதிலையும் கொடுத்து கொண்டு மற்றவர்களுடைய பேச்சையும் கவனிப்பது அவளுக்கு கடினமான காரியமாக இருக்கவில்லை. சில இளைஞர்கள் மீனம்பாக்கத்தில் வேலை செய்பவர்களாக இருக்க வேண்டும். ஆவ்ரோ விமானத்தின் குறைபாடுகளை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். சூடான சர்ச்சை. பெரும்பாலும் யந்திர சம்பந்தமான வார்த்தைகள் அடிபட்டதால் விஷயம் நவமணிக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. மறுபக்கம் சினிமா. ஒரு கூடைக்காரி தான் பார்த்து படத்தின் கதையொன்றை இன்னொருத்திக்கு விவரித்து கொண்டிருந்தாள். அவளது உச்சரிப்பும் இடையிடையே மற்றவள் கொடுத்த விமர்சனங்களும் முதலில் நவமணிக்கு வேடிக்கையாக இருந்தன. அவள் ரசிப்பதை கவனித்த பிரீத், இந்த மாதிரி சம்பாஷணையெல்லாம் காரில் போனால் கேட்க முடியுமா என்ற பாவனையில் அவள் கையை பற்றி சற்றே அழுத்தினாள். ஓர் இளம் பெண், அரைப்பைத்தியம், அழகியானாலும் நல்லது எது கெட்டது எது என்று பகுத்தறியும் சக்தி அவளுக்கே இல்லை. அவள் தன்னை மறந்த நிலையில் இருக்கும்போது யாரோ ஒருவன் அவளை கெடுத்து விடுகிறான். அது அவளுக்கே தெரியாது. சில வாரம் கழித்து அவள் தாயாக போகிறாள் என்பதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்ததும் அதிர்ச்சியுற்ற அவள் தமக்கே என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்று கேட்கிறாள். பாவம், அந்த பெண்ணுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. கூடைக்காரி கதை சொன்ன பாணிதான் உள்ளத்தை உலுக்கும்படி இருந்ததோ அல்லது மற்றவள் அதை அனுதாபத்துடன் கேட்டபடி அவ்வப்போது செய்த விமர்சனங்கள் தான் அவ்வளவு பொருத்தமாக இருந்தனவோ, நவமணியின் மனம் வேதனைக்கு உள்ளாயிற்று. அது வெறும் கதைதான் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அதை கேட்டதும் முகத்தில் வியர்வை பெறுவதையோ இரக்கத்தாலும் பயத்தாலும் நெஞ்சு படபடன்று அடித்துக் கொள்வதையோ, நிஜ வாழ்க்கையில் ஒரு நிஜ பெண்ணுக்கு, மிக வேண்டப்பட்ட பெண்ணுக்கு அப்படி ஒரு கசப்பான அருவருப்பான அனுபவம் நேர்ந்து விட்டார் போன்ற உணர்வு உண்டாவதையோ அவளால் தடுக்க முடியவில்லை. கூடைக்காரி மேற்கொண்டு கதையை விவரித்து கொண்டு போனால் மேற்கொண்டு கேட்க நவமணிக்கு பயமாக இருந்தது. அந்த இடத்தை விட்டு போய்விட்டால் நல்லது என்று தோன்றவே தொண்டை அடைக்க பிரீத் என்றாள். அகில இந்திய ரேடியோ நிலையத்துக்கு எதிரில் செல்லும் நொச்சிக்குப்ப சாலையில் நுழைந்து தெற்கே திரும்பிச் சென்றால் கடற்கரை ஓரமாக பல கவர்ச்சியான மாளிகைகள் நிமிர்ந்தோங்கி இருப்பதை காணலாம். குடிசை வாழ் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட புதிய மாடி வீடுகள் பல மாளிகைகளை மறைத்து அவற்றின் மவுசை குறைத்துவிட்ட போதிலும் ஒரு சில கட்டிடங்கள் இன்னும் அழகு குன்றாமல் எடுப்பாக காட்சியளித்தன. அந்த வரிசையில் இளம் பச்சை வண்ணமடித்த கட்டிடம் தோட்டத்துக்கு நடுவே உள்ளது சுந்தரபாண்டியனுடைய சொத்து. ஒன்றி ஆளான தனக்கு காந்தி நகரில் உள்ள சிறு வீடு போதுமானது என்று அவர் நினைத்ததால் கடற்கரை மாளிகையை விற்றுவிட்ட தீர்மானித்து விலை பேசலானார். பம்பாய்க்காரர் ஒருவர் அவர் சொன்ன விலையை அநேகமாக ஏற்றுக்கொண்டு இன்னும் அரை மணி நேரத்தில் அட்வான்ஸ் தருவதாக கூறி சென்றிருந்தார். அப்போது ஒரு வெளிநாட்டு தூதரகத்தினர் கடற்கரை ஓரமாக கட்டிடம் வாங்கும் எண்ணத்தில் இருப்பதாகவும் அவருடைய வீடு ஏற்றதாக இருக்கும் என்று நினைப்பதாகவும் அவருக்கு நம்பகமான தகவல் எட்டிற்று. கிட்டத்தட்ட 50,000க்கு மேல் கூடுதல் விலை கிடைக்கக்கூடிய நிலையில் வீட்டை பம்பாய்க்காரருக்கு விற்க அவர் சம்பந்தப்படவில்லை. விஷயத்தை ஃபோனில் சொல்வதைக் காட்டிலும் நேரில் போய் சொல்லிவிட்டு வருவதுதான் முறை என்று எண்ணி அவர்கள் ஜாகைக்கு விரைந்து கொண்டிருந்த போதுதான் நவமணியின் ஜாடையில் ஒரு பெண் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருப்பதை கவனித்தார். நவமணி அங்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அவளாக இருக்காது என்று முதலில் தோன்றிய போதிலும் பிரீத்தை கண்டதும் கொஞ்சம் நஞ்சம் இருந்த சந்தேகமும் தீர்ந்து விட்டது. உடனே அவர் டிரைவர் நிறுத்த என்று சொல்வதற்குள் பஸ் ஸ்டாப்பை கடந்து வண்டி சில கஜ தூரம் சென்று விட்டது. உடனே ரிவர்ஸில் போகச் சொன்னார். கதவை திறந்துவிட்டு, நம்ம அதை இங்கே நின்றுட்டுருக்கீங்க என்றார். இல்லை அங்கிள், நவமணி இழுத்தாள். வீட்டுக்கு தானே போகணும், ஏறுங்க என்றார் அவர். டிரைவர் ஸ்பர்டங் ரோட்டுக்கு போ. வழியெல்லாம் அவருக்கு ஆறவில்லை. காலேஜில் சேர்ந்துட்டா போதுமா? குழந்தைக்கு வேலைக்கு கார் அனுப்பு துப்பு இல்லை பூபதிக்கே, இதில் காரியதரிசி வேறு. போய் ஒரு கேட்டுறேன் பாரு அவனை. நவமணி பிரீத்தை பார்த்தாள். அவர் பாட்டுக்கு அடுக்கி கொண்டு போனார். பூபதியின் மக பஸ்ஸில் போகிறதாவது, கார் வேணும்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணக்கூடாது நீயே?
மெட்ராஸில் டாக்ஸி கூடவா இல்லாமல் போயிடுச்சே. உண்மையை சொல்லாவிட்டால் விஷயம் வம்பில் போய் முடியலாம் என்ற அச்சம் ஏற்பட்டது அவர்களுக்கு. நிஜத்தை சொல்லிவிடுறேன் சார், பஸ்ஸில் போய் பார்க்கணுன்னு நவி ஆசைப்பட்டா நாங்களாவே காரை அனுப்பிவிட்டோம். அப்படியா விஷயம்? கலகலன்று நகைத்தார் சுந்தரபாண்டியன் தொடையை தட்டி கொண்டு. உங்களுக்கு தஞ்சாவூர் மாப்பிள்ளை கதை தெரியுமோ? தெரியாதே என்றார் பிரீத். மாப்பிள்ளை தஞ்சாவூர்காரன். முதல் தரமான கிச்சிலி சம்பா சாதம் சாப்பிட்டு அவனுக்கு அழுத்து போயிருந்தது. மாமியார் வீட்டுக்கு போனால் கேழ்வரகு கூழ் தருவாங்கன்னு நாக்கை நீட்டிக்கிட்டு போனான். வராத மாப்பிள்ளை வரும்போது அவங்க கேழ்வரகு கூழ் காய்ச்சுவாங்களா? மரியாதை இருக்குமா? கஷ்டப்பட்டு அரிசி வாங்கி சாதம் வடித்து போட்டாங்களாம். அவன் மூஞ்சி எப்படி போயிருக்கும் பார்த்துக்கோ. இப்போ நவீனுடைய மூஞ்சி போயிருக்கிற மாதிரி தான் போயிருக்கோம் என்றாள் பிரீத். அவளுக்கு உதவி செய்வதாக நினச்சிட்டு நாங்கள் போட்ட திட்டத்தை பாழடிச்சிட்டிங்க நீங்கள். சுந்தரபாண்டியன் நகைத்து கொண்டார். பூபதியின் வீடு வந்ததும் அவர்களை இறக்கிவிட்டு அவர் கிளம்ப முற்பட்ட போது அவர்கள் விடவில்லை. ஒரு நிமிடமாவது உள்ளே வந்து விட்டு போக வேண்டும் என்று அவரை வற்புறுத்தினார்கள். அவர் இணங்க வேண்டியதாயிற்று. வரவேற்பு அறையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த விசாகனும் சுஜரிதாவும் அவரை கண்டதும் எழுந்து நின்று வரவேற்றார்கள். அப்போ இன்னும் வரல சார், உட்காருங்க அங்கிள் என்றான் விசாகன். விசாகனின் மனைவியை பார்த்து, என்ன சுச்சியே, இதான் நல்ல நியூஸ் உண்டா என்றார் அவர். இல்லை என்று அவள் நாணத்துடன் தலையாட்டினாள். அவர் விசாகனை பார்த்து, சுத்த உபயோகமற்றவனாக இருக்கிய நீ, கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகுது, என்னடா பிரயோஜனம் என்று கேலி செய்தார். அவன் புன்னகை செய்து கொண்டான். பிரீத்தும் நவமணியும் மாடிக்கு போய்விட்டதை உணர்ந்ததும், மேலே போயிட்டாங்களா, கிழவன் இழுத்தடிக்கிறாங்களே என்று சொல்லியபடி விசாகனுடன் படியில் ஏறினார் சுந்தரபாண்டியன். நவமணியின் அறையில் இருந்து சோஃபாவில் அவர் உட்காரும்போது பிரீத் வாயை பொத்திக்கொண்டு சிரிப்பது தெரிந்தது. மணியே, உன் ஸ்நேகிதி என்னவோ சிரிக்கிறாள், என்ன சமாச்சாரம் என்றார் அவர். இந்த சோஃபாவை நினைக்கிற போது ஐயோ பாவன்னு இருக்குது சார் என்றாள் பிரீத். ஏன் அப்படி? நீங்கள் உட்கார போதெல்லாம் வலி தாழாமல் அது எப்படி க்ரீச்னு கற்றுந்து பார்த்தீங்களா? அவர் விசாகன் பக்கம் திரும்பினார். ஏண்டா விசு, ஓ அப்பா இங்கே ஹைதர் காலத்து ஃபர்னிச்சரை போட்டு வச்சுருக்கான், இந்த குட்டியை மானத்தை வாங்குற பாரு. அவன் சிரித்து கொண்டே, என்ன சார் செய்ய சொல்கிறீங்க அங்கிள் என்றான். தெரிந்த பையன் ஒருத்தன் இருக்கான், அனுப்புகிறேன், அப் டு டேட் ஸ்டைலில் புதுசாக பண்ணி தந்துடுறான், அதுக்கப்புறம் இவன் சிரிக்கிறாளான்னு பார்ப்போமே என்றார் அவர். தொடரும்.